ஐயா வைரவையா, பாவம் கன்னி பொண்ணா இருந்தாலும் குழந்தை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. எவங்கிட்ட ஏமாந்தாலோ என்னமோ இப்படி விடல பருவத்திலேயே சடலம் ஆயிட்டா. முத்தம்மா, எங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, இந்த ஊரே சொல்லிச்சு நீ ஒரு முரட முன்கோபக்காரன்னு. ஆனா இந்த பாவிச்சிருக்கி அதையெல்லாம் நம்பாம கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு நம்பி ஏமாந்துட்டேயா. முத்தம்மா நீ என்ன சொல்ற? பாவம் ஒரு அப்பாவி பொண்ணு இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டேயா. முத்தம்மா, விடிஞ்சா உன் யோகியதை தெரிஞ்சிரும் தானே, விடியறதுக்குள்ளேயே அவளை கொன்னுட்ட. முத்தம்மா என்னையா கொலகாரன் சொல்ற? ஒன்னதாயா சொல்ற? ஆம்பளை பாப்பாவை கொன்னது நீதான் நீதான் நீதான். முத்தம்மா வைத்தியகாரத்தனமா பேசாத, நான் சொல்ற நம்பு. நான் எதையும் நம்ப தயாரா இல்ல. ஒன்ன நம்பி ஒருத்தி செத்தது பத்தாதா? இந்த ஜென்மத்துல இல்ல, 7 ஜென்மத்துல என் முகத்துல முழிக்காத. முத்தம்மா, முத்தம்மா முத்தம்மா, என் பேரை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வைக்கப்படணும்? என்ன கண்டது ஏன் இப்படி திரும்பி போற? திரும்பி போகாம பாதை தவறி போய் ஆம்பளை பாப்பா மாதிரி என்னை சாக சொல்றியா? முத்தம்மா, உண்மையை புரிஞ்சுக்காமலே பேசுறியே. புரியாம பேசலையா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். ஆம்பளை பாப்பா எப்படி செத்தா, ஏன் செத்தான்னு இந்த ஊருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் உன்னோட பழகின தோஷத்துக்கு தான் இது வரைக்கும் உன்னை காட்டி கொடுக்கல. என் வழியில குறுக்கிட்ட அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். அவன் என்னமோ சொல்லிட்டான்னு பெருசா வாகன பட்டுக்கிட்டு சரியான ஆள் நீ. முத்தம்மா முத்தம்மா ஊர்ல பெரிய அழகியாவ விட்டு தள்ளுன. ஏன்டா அவனை அடிச்ச? இவ்வளவு ரோஷம் இருந்தா அன்னைக்கு மேல அனாவசியமா பழி போட்டாலே அவளை போய் ஆடுறா. டேய், முத்தம்மாவை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வராமா. டேய் ராமு, சும்மா ஆத்திரப்படாதடா. நாங்க ஏன்டா அவளை பத்தி அனாவசியமா பேசுறோம்? அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி ஜாலியா சுத்திட்டு வந்தோம். இப்ப ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஒரு மூலையில உட்கார வச்சுட்டா. சொல்லு, அவன் மேல ஆத்திரம் வருமா வராதா? நல்லா யோசிச்சு பாரு ராமு. அண்ணே, நீ என்ன அடிச்சிட்டியேன்னு வருத்தப்படல. ஆனா அந்த முத்தம்மா உன் மனசுல அடிச்சு காயப்படுத்திட்டால, அதான என்னால் தாங்கவே முடியல. நாங்கெல்லாம் முத்தம்மாவை பார்த்து பேசி உண்மையை புரிய வைக்கிறோம் ராமு. வேணாண்டா, நீங்க போய் பேசினா அவ ரொம்ப கோவப்படுவா. எதுக்கும் நானே அவகிட்ட போய் நேர்ல பேசுறேன். நான் சொல்றேன் கொஞ்சம். சீக்கிரமா விட்டுறா. மைனர், என்னடா கண்ணா இந்த தாவணி கொஞ்சம் எடுத்து விடுங்க. ஏன்டா கண்ணா பார்த்து வரக்கூடாதா? சொறி விடட்டுமா? தாவணி முள்ள சிக்கிர கூடாதுல்ல, அதுக்காக தான். இனிமே இந்த தாவணி எந்த முள்ளையும் சிக்காது. இனிமே தாவணி முள்ள சிக்காதான், புரிஞ்சிருக்கணுமே. உரிமை நடந்துக்கடா போட போ. முத்தம்மா நில்லு முத்தம்மா, நான் சொல்றத கேள. அந்த வில்லங்க வீரமுத்து இல்ல, நம்ம சரசுவை ஏதோ சொல்லிட்டானா. அதுக்கு அவ அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு கோயில் மண்டபத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நான் வைத்தியரை கூப்பிட போறேன். முத்தம்மா
அக்கா தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துருச்சு. இப்ப மனசு மாறி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கோயில் மண்டபத்துல காத்துட்டு இருக்கு. நிஜமாவா? ஆமா சத்தியமா, சீக்கிரம் போங்க. நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. மன்னிப்பா? நான் மனசு மாறிட்டேனா? என்னையா வளர்ற? என்ன ஏமாந்தவர் நினைச்சியா? என்ன தனியா சந்திச்சு என் மனசை மாத்திடலாங்கிறதுக்காக சரச அரளி விதையை அரைச்சு குடிச்சு சாக கிடக்குறான்னு போய் சொல்லி நாடகம் ஆடுறீங்க. உன் நடிப்பை நம்பி ஏமாந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே என்னை ஏமாத்திடலாம் நீ எதிர்பார்க்காத. உத்தமா, என்னையவா ஏமாத்துக்காரன் போய் சொல்ல சொல்ற? ஒரு பொய்ய மறைக்க ஒரு கொலையை செஞ்சவராச்சே நீ. நீ ஒரு கொலைகார. உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். என் தம்பி ஆத்திரப்பட்டாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா முத்தம்மாவை அடிச்சதுலதான் எனக்கு அர்த்தமே புரியலப்பா. அண்ணே, ஆம்பளை பாப்பா இறந்ததுக்கு தற்கொலை தான் காரணம்னு ஊருக்கே தெரியும். ஆனா இவ அதுக்கு காரணம் நான் தான் என் மேல பழிய போட்டு தினமும் சித்திரவதை பண்றானே. அவ இறந்ததுக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம்? அதானே எனக்கும் புரியல. உனக்கு எனக்கும் புரியாத இந்த விஷயத்தை ஊருக்கு புரிய வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி போலீஸ் தான் தம்பி. கால் கடுதாசி எழுதி விட்டேன்னா புதைஞ்சு கிடக்கிற இந்த ரகசியத்தை போலீஸ் வெளியே கொண்டு வந்துடுவாங்க. உன் மேல உள்ள அபாண்டத்தை நீக்கியே ஆகணும். மச்சக்கால உன் வாலிப திமிரலையும் வசதி கொழுப்புலையும் நீ பல பேரோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்க. உள்ள அரும்பு மாதிரி இருந்த பச்சை குழந்தை உன்னால செத்தே போச்சா பாவி. என்னடா பாக்குற? நீ ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா உண்மையே ஏமாத்த முடியாதுடா. ஏமாத்த முடியாது. உண்மை உன்னை பழி வாங்கியே தீரும். உன்கிட்ட பதில் வாங்கியே தீரும். தீரும் 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 தீரும். மாமா மாமா, நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா போனது வந்துருவா போகுது. போனது பொருளா இருந்தா பரவாயில்ல, பெத்த பிள்ளையாச்சம்மா, எப்படிமா மறக்க முடியும்? பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா? நீ எனக்கு ஆறுதல் சொல்ற, ஆனா நானே உனக்கு ஓட வச்சுட்டேனம்மா. நானா பெரிய மனுஷன்? என்ன சொல்றீங்க? ஆம்பளை பாப்பாவை கொன்னது ராமுதான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்லம்மா, ஆம்பளை பாப்பாவை கற்பழிச்சு கொன்னது அந்த மைனர் மச்சக்காலதாம்மா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, செத்து போன என் புள்ள சத்தியமா சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ என்ன யோசிக்கிறேன்னு புரியுதும்மா. மச்சக்கால கொலகாரன்னு ஊருக்கு சொல்லணும்னு நினைக்கிறியா? இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா அந்த பாவி என்னையும் கொண்டுருவாம்மா. என் உயிர் உன் கையில தான் இருக்கு.